Hello guys, welcome back. This is question solving session on physics based on JEE Advanced 2023 question. Question கேட்கப்பட்ட தேதி 4/6/2023 பேப்பர் நம்பர் 1. அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் நம்பர் 1. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது மொத்தம் 4 பிரிவுகளாக இருக்கும், 4 செக்ஷன்ஸ். அதில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் சம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் 4 கொஸ்டின் இருக்கலாம், 3, 4, 6, 4 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 17 கொஸ்டின்ஸை தனித்தனி செக்ஷன்ஸாக ஏபிசிடின்னு 4 செக்ஷன்ஸ். அந்த 4 செக்ஷனையும் நம்ம தனித்தனியாக செஞ்சால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு செக்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 30 நிமிடங்கள் வரைக்கும் ஆகுது. அதனால் 4 செக்ஷனை 4 பார்ட்டாக பிரித்து டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற பேஸில் அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் யுவர் JEE அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். for any enquiries, crash course or regular course. So we are going to the video now. சாப்டர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் வைஸ் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஸோ ரிகார்டிங் JEE அட்வான்ஸ்ட், ஏன்னா நம்ம அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இன் 2023 அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். செக்ஷன் ஏல சாப்டர் 2, சாப்டர் 24, சாப்டர் 18லேயும் தலா ஒரு கொஸ்டின் 3 கொஸ்டினும். சாப்டர் செக்ஷன் பியில் சாப்டர் நம்பர் 7 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சாப்டர் நம்பர் 17 லைக்வைஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் பொட்டன்ஷியல், லைக்வைஸ் சாப்டர் நம்பர் 12 தெர்மோடைனமிக்ஸ், சாப்டர் நம்பர் 8 கிராவிடேஷன். அதே போல் செக்ஷன் சி சாப்டர் நம்பர் 27 நியூக்ளியஸ், 24 ரே ஆப்டிக்ஸ், சாப்டர் நம்பர் 2 கைனமேட்டிக்ஸ், சாப்டர் 13 கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், சாப்டர் 4 மோஷன் இன் அ பிளேன், சாப்டர் 7 அகைன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் சிஸ்டம் ஆஃப் ரொட்டேஷன். இது கேட்கப்பட்டிருக்கு. கடைசி செக்ஷன் மேட்ச் த ஃபாலோவிங்கில் 2 கொஸ்டின். ஆனால் அதில் மோஸ்ட்லி நியூக்ளியஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. 27 ஆட்டம், 28 நியூக்ளியஸ். டெம்பரேச்சர் கொஞ்சம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 27, 26 இதெல்லாமும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. தட் இஸ் ஆர் கம்மிங் அண்டர் எதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து டெம்பரேச்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஒரு 4, அப்புறம் EMI பேஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் நம்பர் 21 ஒரு 4 கொஸ்டின் அப்படின்னு சேர்த்து 2 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் என்னென்னா அரவுண்ட் 4 கொஸ்டின்ஸ் தேர். இங்கே ஒரு 6 கொஸ்டின், இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 3. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது வாட் ஆர் கெட்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் வைஸ் வெயிட்டேஜுங்கிறத நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இல்லைங்கிறத செக் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் ஆல் தே அப்படின்னு கேட்கும்போது சாப்டர் நம்பர் 3 மோஷன் இன் அ பிளேன் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இங்கே கைனட்டிக்ஸில் சேர்ந்துருது, இட் இஸ் ஆல்ரெடி தேர். சாப்டர் நம்பர் 4 மோஷன் இன் அ பிளேன் இருக்குது. லைக்வைஸ் நம்ம எப்போதும் சொல்கிறதா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இந்த யூனிட்டில் இல்லை. லைக்வைஸ் ஒர்க் எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒன்று கூட இல்லை. கிராவிடேஷன் கேட்கப்பட்டிருக்கு. அப்புறமா சாலிட் அண்ட் எலாசிட்டி, சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த சாப்டரில் கொஸ்டின் இல்லை. ஃப்ளூயிட்ஸில் எந்த கொஸ்டின்ஸும் கேட்கப்படவில்லை. அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் மற்றும் தெர்மல் இன்ஜினியரிங், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் சம்மந்தமாக கூட கொஸ்டின்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கைனெட்டிக் தியரி இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சவுண்ட் அண்ட் வேவ்ஸ் அதில் ஒரு கொஸ்டின் கூட சாப்டர் நம்பர் 23 அதாவது அட்வான்ஸ் 2023 இந்த டைப்பில் கேட்கப்படலை. அதற்கு பிறகாக சார்ஜஸில் எந்த கொஸ்டின்ஸும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் கெப்பாசிட்டன்ஸில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சாப்டர் நம்பர் 18 செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப் லா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு கேட்டுப்பேன். லைக்வைஸ் மேக்னட்டிசம் அப்படி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் சாப்டர் நம்பர் 19, 20 அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கப்படவில்லை. EMI பேஸ்டு கொஸ்டின் கூட கொஞ்சம் சிம்பிளான மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் AC சாப்டர் நம்பர் 22 அதில் எந்த கொஸ்டின்ஸும் இல்லை. சாப்டர் நம்பர் 23 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், EM வேவ்ஸில் யூஸ்வலாகவே கொஸ்டின்ஸ் வராது, தியரி ஒன்லி. அது கூட இந்த தடவை கேட்கப்படவில்லை. ரே ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே செக்ஷன் சிலையும் ஒரு கொஸ்டின் இருக்குது. லைக்வைஸ் செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டின் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. சாப்டர் நம்பர் 2ல் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நான் பார்த்தேன். ஸோ சாப்டர் நம்பர் 2ல் தட் கொஸ்டின் செக்ஷன் சியில் என்ன பண்ணாங்கன்னா சாப்டர் 24 ரே ஆப்டிக்ஸோட கொஸ்டினை மெர்ஜ் பண்ணி அதுலேருந்து சாப்டர் 2 ஏரஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக்வைஸ் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் நம்பர் 25லேருந்து எந்த கொஸ்டினும் இல்லை. மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ்லேயும் மேட்ச் த ஃபாலோயிங்லேயும்
செக்ஷன் சிலையும் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதே போல் இந்த தடவை லாஜிக் கேட்ஸில் எந்த விதமான கொஸ்டினும் கேட்கப்படவில்லை. ஃப்ரம் த லாஸ்ட் 29th யூனிட்டில் லாஜிக் கேட்ஸ் இல்லவே இல்லை. டயோடு பேஸ்டு கால்குலேஷனில் கூட இந்த டைப் கொஸ்டின் கேட்கப்படலை. ஸோ இதெல்லாம் தான் பேப்பர் 1ஓட ஃபைண்டிங்ஸ்னு சொல்கிறோம். பேப்பர் 2ல் ஒரு சில ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அந்த ஃபைண்டிங்ஸும் 1 by 1 நம்ம பார்க்கத்தான் போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் எதெல்லாம் வந்திருக்கு எதெல்லாம் வரலைங்கிறத வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கான காரணம் மற்ற சாப்டர்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலாஸ்டிசிட்டி இல்லை, ஃப்ளூயிட் இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அது உங்களுக்கு பேப்பர் 2ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா சாப்டர்ஸும் எவ்வளோ அளவுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் நான் போட்டிருக்கேன். முக்கியமாக இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாப்டர் நம்பர் 7 ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷன் நல்ல அளவில் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. சாப்டர் நம்பர் 2, 3 கைனட்டிக்ஸ் ஆஃப் மோஷன், மோஷன் இன் அ பிளேன், இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லைக்வைஸ் டெம்பரேச்சர் அந்த தெர்மல் பேஸ்ட் சாப்டர் நம்பர் 11 and 12 அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. கிராவிடேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ங்கிறது இயல்பாகவே இருக்கும். அது இல்லாத கொஸ்டின் தான் ஆச்சரியம். சாப்டர் நம்பர் 8 கிராவிடேஷன்லேயோ, சாப்டர் நம்பர் 18 கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணியோ, ரெசிஸ்டர் பேஸ் பண்ணியோ கொஸ்டின் இல்லை என்றால் தான் ஆச்சரியம். அது எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம் வி ஆர் என்ட்ரிங் தி கொஸ்டின்ஸ். ஸோ மூவிங் டு த கொஸ்டின். செக்ஷன் நம்பர் 1 மொத்தம் 12 மார்க்கு. இதில் வெறும் 3 கொஸ்டின் தான். ஆனால் அந்த 3 கொஸ்டினில் 4 ஆப்ஷன் ஏபிசியில் இருக்கும் இல்லையா, அதில் 1 or more than ஆப்ஷன்ஸ் சூஸ் ஆகப்பட்டிருக்கும். சரிங்களா? 3 ஒரு ஆன்சரும் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஏன் 4 கூட ஆன்சராகவே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபுல் மார்க்குங்கிறது நீங்கள் கரெக்டாக எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான். ஓகே, அதில் பார்ஷியல் ஆன்சர்ஸுக்கு +3 +2 +1 அப்படிங்கிறது மேபி 3 ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் 3 தான் கரெக்டாக எழுதிருக்கீங்க, 1 மிஸ்டேக்கு, அல்லது 2 ஆப்ஷன் கரெக்டு மீதி 2 தப்பு, ஒரு ஆப்ஷன் ரைட்டு இன்னொரு ஆப்ஷன் தப்பு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் ஒன்றுனா குறைச்சிட்டே வருவாங்க. கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணலன்னா அதுக்கு மார்க்கு கிடையாது. இன் அதர் கேசஸ் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா -2க்கு கூட அதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் JEE 2023 அட்வான்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி இருக்கும்போது முதல் செக்ஷனில் 3 கொஸ்டின், 2வது செக்ஷன் 4, 3வது செக்ஷன் 6, 4வது செக்ஷன் 4. ஸோ அந்த 4ல் ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோர் தென் 1 ஆன்சர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன்ஸை விட மோர் தென் 1 ஆன்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது இன்டிஜர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. வெறும்னா நம்ம என்ன செய்யணும், ஆப்ஷன் கொடுக்காம fill in the blanks மாதிரி இருக்கும். நாம் கொஸ்டினை சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஆப்ஷன் பேஸ்டு கொஸ்டின், ABCD 4 ஆப்ஷனில் சூஸ் த பெஸ்ட் எனி 1 ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய கொஸ்டினும், கடைசியாக மேட்ச் த ஃபாலோவிங்காக இருக்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கலாம், அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கலாம், அல்லது கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின். இப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்குள்ளே மொத்தம் வெறும் 17 கொஸ்டின் தான். ஆனால் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஃபிசிக்ஸில் 17, மேத்தமெட்டிக்ஸ் 17, கெமிஸ்ட்ரி 17, கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் தான். ஆனால் உங்களுக்கு தரக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஆக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அதில் நம்ம எப்படி நம்ம மார்க்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய IITக்கான அட்மிஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம் நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் படி. ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் படி முதல் கொஸ்டின், a slide with a frictionless curved surface which become horizontal at its lower end is fixed on the terrace of a building at height 3.3 h from the ground as shown in the figure. A spherical ball of mass m is released on the slide from rest at a height h from the top of the terrace. The ball leaves the slide with velocity u0 equal to u0 x and falls on the ground at a distance of small d from the building making an angle theta with horizontal. It bounces off with a velocity v and reaches the maximum height h1. The acceleration due to gravity is g and the coefficient of restitution of the ground is 1 divided by √3. So which of the following statements is correct? இப்படி தான் நம்மளோட கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணும்போது 4 ஸ்டேட்மெண்ட், u0 equal to square root of 2 into g into h into x, இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கொஸ்டின் த டயக்ராம் இஸ் கிவன். ஒருவேளை இந்த கொஸ்டினோட டயக்ராம் கொடுக்கலன்னா செம மஜாவாக இருந்திருக்கும். அதன்படி நம்ம என்ன செய்யணும், முதல்ல டயக்ராம் வரையணும். முதல்ல அந்த ஹைட்டுங்கிறது 3h அதை சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை நான் பிக் பண்ணுறேன். அந்த கர்வ்டு சர்ஃபேஸோட ஹைட்டு h.
ஸோ இந்த ஹெச்லேருந்து இந்த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ்லேருந்து விழக்கூடிய இந்த வெலாசிட்டி, இங்கே இது u, இதோட ஃபைனல் வெலாசிட்டி v. இதோடு இது நிற்கலை. இப்போ என்ன ஆகுதுன்னா இது மறுபடியும் என்ன ஆகுது, அட் தி ஆங்கிள் ஆஃப் சம் வேல்யூ ஆஃப் தீட்டா வித் ஹரிசாண்டலில் போகுது. அப்போது ஃபார் ப்ராசஸ் நம்பர் 1 திஸ் இஸ் மை இனிஷியல் வெலாசிட்டி u அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி v. அதுவே ப்ராசஸ் நம்பர் 2 இந்த டாப் ஆஃப் த கிளிஃப்லேருந்து பாட்டமுக்கு போகக்கூடியதில் இந்த இடத்துல இந்த விங்கிறது யூவாக மாறுது, திஸ் இஸ் மை வியாக மாறுது. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் மை u1 v1, இது u2 v2. இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ப்ராசஸ் 2ஓட இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இப்படியெல்லாம் தான் டயக்ராம் வரும். இப்படி இல்லாமல் சார் நான் டயக்ராமை வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை, வரைஞ்சி தான் ஆகணும். ப்ராசஸ் நம்பர் 1 இனிஷியல் வெலாசிட்டி u1, ஃபைனல் வெலாசிட்டி v1. ப்ராசஸ் நம்பர் 2 இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u2, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v2. இந்த v1 இந்த u2 இரண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த u1 வேறு, இந்த v2 வேறு, அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் u0 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த u0ங்கிறது என்ன, செகண்ட் ப்ராசஸோட u2, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் v1. அப்போ இதுக்கு என்னென்ன இருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × j × h. கரெக்ட். இதோட டைரக்ஷன் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா இங்கே எக்ஸ் ஜெட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ u0 × x. ஸோ அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை, கிட்டத்தட்ட சரி. ரைட். அதே போல் திஸ் வேல்யூ ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி v, இதை நான் சால்வ் பண்ணும்போது வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட், ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணணும் அல்லவா? ஸோ செக் பண்ணுவோம். எப்படின்னா v which is equal to square root of 2gh into x minus z அப்படின்னா this is my v. இந்த vங்கிறது இந்த டைரக்ஷனில் எடுக்கும்போது v sin theta, v cos theta. this is what இங்கே போகும்போது v sin theta. it is depending upon the value of theta. அப்போது we have to find the value of initial velocity, final velocity v வெக்டார்னு சொல்லும்போது that is u0 into cos theta அப்படின்னு எடுக்கலாம். this is depend upon, it is in between x and z. எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் நடுப்புற இருக்குது. ஒன்று இதை u cos theta எடுக்கலாம், அல்லது u0 sin theta மைனஸ் gt அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் இது எக்ஸ் வெக்டாரை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இது கிடையாது. அடுத்ததாக மூணாவது விஷயம் தீட்டா. இந்த தீட்டாவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா, தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு கிரவுண்டோட ரெஸ்டிடியூஷன் 1/√3ன்னு இருக்குது. அப்போ நான் இங்கே tan theta which is equal to 1/√3. அப்போ theta equal to 30 டிகிரி. அப்போ இது தப்பு, இங்கே 16 போட்டிருக்கு, தவறு அப்படின்னு கொடுக்கலாமான்னா கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ. நமக்கு tan thetaவோட வேல்யூ தான் இங்கே ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது தவறு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? இப்போ அடுத்ததாக ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. தீட்டான்னு சொல்லும்போது நாம் ஏற்கனவே கூறியது போல் இந்த பக்கம் வெர்டிக்கலாக போச்சுன்னா தட் இஸ் v cos theta. இந்த பக்கம் போகும்போது v sin theta. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, இந்த v இஸ் நத்திங் பட் யுவர் இந்த இடத்துல பாயிண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் மை ஆப்போசிட். ஆப்போசிட்டுங்கிறது v sin theta அண்ட் தென் அட்ஜசன்ட்டுங்கிறது v cos theta. ரெண்டத்தையும் டிவைட் பண்ணுங்கள். v sin theta by v cos theta which is equal to tan theta. ஸோ தட் இஸ் நத்திங் பட் இந்த ஆப்ஷனில் மேலே போயிட்டுருக்கிறது vy, இந்த பக்கம் போயிட்டுருக்கக்கூடியது vx. ஸோ திஸ் வேல்யூ ஆஃப் v cos theta இஸ் நத்திங் பட் square root of 2gh. ஓகேயா? இந்த square root of 2gh is nothing but your velocity u0. u0ங்கிறது square root of 2gh. அப்போ இந்த ஹெச்சை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ணணும். எப்படி பண்ணலாம், அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி we have the formula of tan theta which is equal to vy divided by vx. இதை vy divided by u0 அப்படின்னு எழுதுவோம். பிகாஸ் இட் இஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் u0 அல்லது இது vx. this is my vertical vy. ஸோ ரிகார்டிங் திஸ் vy, இதோட ஃபார்முலாவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh தான், பாட்டம் u0ஓட ஃபார்முலாவும் 2gh தான். போட்டால் டிவைட் பண்ணால் 1 தானே வரும். சரி, 1ன்னு வந்துருச்சுனாலும் அஃப்கோர்ஸ் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டால் 45 டிகிரி. அப்போ எனக்கு ஆன்சர் கரெக்ட் தானே சார்? இங்கே 60 டிகிரி கிடையாதுல்ல சார்? ஷோர் நாட். எப்படிங்கிறத சொல்கிறேன். திஸ் vy இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் 3 டைம்ஸ் ஆஃப் h. அப்போ இந்த 2gh-ங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டாகணும், 3h போட்டாகணும். அதுவே இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி வரும்போது இட் இஸ் வென்லி h. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஒன்லி சிங்கிள் டைம் ஆஃப் h. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 2ம் 2ம் கேன்சல், ஜியும் கேன்சல், ஹெச்சும் கேன்சல். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 which is equal to 60 டிகிரி. அப்போ இந்த பாசிபிலிட்டியின் படி ஆப்ஷன் சி என்பது சரி. ஏற்கனவே ஏ கரெக்டு, பி தப்பு, சி மட்டும் கரெக்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு d டிவைட் பை h1 கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது.
ஸோ வாட் இஸ் H1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பவுன்சிங் ஹைட் ஆஃப் பால். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாட்டமில் பிளேஸ் ஆகி மறுபடியும் பவுன்ஸ் ஆகக்கூடிய ஹைட். ஸோ வாட் இஸ் த D? நமக்கு Dங்கிறது தெரிஞ்சாகணும் இல்லையா? ஸோ த D இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் இந்த வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் மை வெலாசிட்டி அண்ட் திஸ் இஸ் மை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ u0 which is equal to distance d with respect to time. அப்போ distance which is equal to velocity into time போடலாமா? u0 into t. சரி, u0ங்கிறது கூட square root of 2gh போடலாம். How to find the value of this t? அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வேணும்னா v square equal to u square plus 2 into a into s. When the value of final velocity which is equal to initial velocity is 0, v square which is equal to 2 into acceleration become g, distance become h. So h which is equal to v square divided by 2g அப்படின்னு போடலாம். இந்த ஹைட்டும் எங்கே பேஸ் ஆகுதுன்னா this is my 0 and this is my height h. 3 times of hல உருவாகுது. So this h which is nothing but this v square divided by 2g. இந்த v squareங்கிறது 2 into g into 2h. அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் போட்டு இந்த 2g கேன்சல் பண்ணால் the height h dash which is equal to 3h. இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் இங்கே நம்ம என்ன செஞ்சாகணும், த வேல்யூ ஆஃப் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டைமுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி 0, எஸ் பிகம்ஸ் மை ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஏங்கிறது g ஆகும், tங்கிறது t ஸ்கொயர். தென் த வேல்யூ ஆஃப் t ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை g. தென் த வேல்யூ ஆஃப் t ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை g. இந்த 2h தான் உங்களுக்கு என்ன ஆகுது, h டேஷாக மாறுது. ஸோ u0 என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh இன்ட்டு டைம் என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h பை g அல்லவா. இந்த h இஸ் நத்திங் பட் மை h டேஷ், திஸ் வேல்யூ ஆஃப் 3h. அந்த 3hஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது 2 3 6. இந்த ரெண்டும் உள்ளார போயிட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 4 4 3 12. ஹெச்சும் ஹெச்சும் மல்டிப்ளை h ஸ்கொயர் ஆகுது. g உள்ளார போகுது, இங்கே g கேன்சல்ஸ் 12h ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12h ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 3h ஸ்கொயர்னு எழுதலாம். 4ம் h ஸ்கொயரும் வெளியில் போகும்போது 4 வெளில போனால் 2, h ஸ்கொயர் வெளியில் வந்தால் h. இந்த 3 மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளுது. அது எப்படி எழுதலாம், 2 root 3h அப்படின்னு எழுதலாமா? இந்த ஆன்சர் தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நமக்கு 2 root 3 தானே இருக்குது. நாம் கண்டுபிடித்தது d which is equal to 2 root 3h. அந்த d becomes my hன்னு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 2. அப்போ ஆன்சர் கரெக்டா? அப்போ ஆன்சர் ஏ, ஆன்சர் சி, ஆன்சர் டி, இது மூன்றும் சரி அப்படின்னு வருது. என்ன சார் ஒரு கொஸ்டினுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்களேன்னா வேறு வழி இல்லை. அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ங்கிறது ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த ஆர்டரில் தான் இருக்குங்கிறத யூ ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். சரிங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின், a plain polarized blue light ray is incident on a prism that no reflection from the surface of the prism. The angle of deviation of the emergent ray is delta equal to 60 degree. The angle of minimum deviation for red light from the same prism is 30 degree. The refractive index of the prism material for the blue light is square root of 3. Which of the following statement is or correct? முதல் விஷயம், blue light is polarized in the plane of incidence அப்படிங்கிறது. இரண்டாவது, the angle of prism is 45 degree for this blue light calculation தான். அடுத்து இது ப்ளூவா ரெட்டான அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை, ஸோ அதனால் ஐ எம் டேக்கிங் it as blue. அடுத்து the refractive index of the material of prism for red light. ஸோ mu of blue தான் இங்கே இருக்குது, mu of red அவங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு சொல்கிறாங்க. we need to find out. அடுத்து the angle of refraction of blue light in air at the exit plane is 60 degree அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. we have to check all. ஸோ இது போலாரைஸ்டாக இல்லையா அப்படின்னு கேட்டால் சின்ஸ் தேர் இஸ் நோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கொடுத்ததுனால இட் இஸ் போலாரைஸ்ட் அப்படிங்கிறது ஏக்கான ஆப்ஷன். அதாவது இதுக்குள்ளார ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, வெளியில் தேர் வில் பி ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். தி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் 45 டிகிரியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு we need to calculate. ஸோ how we are calculating it அப்படின்னு கேட்கும்போது ஒரு ப்ரிசமோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் லாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் மைனஸ் 2 times ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நமக்கு என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. லைக்வைஸ் த வேல்யூ ஆஃப் டீவியேஷன் 60 டிகிரிங்கிறது தெரியும். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் தெரியாது. ஸோ ஃபார் ஃபைண்டிங் திஸ் ஃபார்முலா
ஒன் பை ஒன்னாக கொண்டு போகணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த ஃபார்முலா அப்படின்னு கேட்கும்போது, சின்ஸ் தேர் இஸ் த லைட் இஸ் பொலாரைஸ்டுன்னு சொல்லும்போது ப்ரூஸ்டர் லா மியூ ஈக்குவல் டு tan theta i அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். ஸோ மியூ ஈக்குவல் டு tan theta i, த மியூ ஆஃப் த ப்ளூ லைட் மியூ பி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ங்கிறது சொல்லிட்டாங்க. தட் இஸ் மியூ பி tan இன்சிடென்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது theta ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 அப்படின்னா 60 degrees மை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். முதலாவதாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இரண்டாவதாக ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸை கண்டுபிடிக்கிறதா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கிறதா? ஏன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி எமர்ஜென்ஸை நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர், தட் இஸ் லைக் ஸ்னெல்ஸ் லா. சரிங்களா? செல்ஸ் லா பேஸ் பண்ணி சைன் இன்சிடென்ஸ் டிவைடட் பை ரிஃப்ராக்ஷன் எடுக்கும்போது theta which is equal to sin 60 divided by sin r அப்படின்னு போடும்போது sin 60 மதிப்பு √3/2. இந்த √3 cancel. This 1/2ங்கிறது sin theta which is equal to 1/2. Then the value of theta which is equal to 30 degree. இப்போ ரிஃப்ராக்ஷன் எனக்கு கிடச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ தட் வேல்யூ ஆஃப் theta e minus 2 into theta r அப்படின்னு போடும்போது this is my 60, இங்கே 60 plus theta e minus 2 into the angle of refraction is 30. அப்போ 30 2 60 60 கட்டு. ஸோ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸுங்கிறது 60 டிகிரியாக இருக்குது. ஸோ மை ப்ரிசம் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. ஸோ திஸ் இஸ் மை ப்ரிசம் ஆங்கிள். ஆனால் கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 45 அல்ல 60 தான் இதற்கான விடை. அப்போது ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆப்ஷன் பி தவறுங்கிறத பார்த்தாச்சு. மூன்றாவதாக ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியல் ஆஃப் ரெட் லைட்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் போன கண்டிஷனில் ப்ளூ லைட்டை பேஸ் பண்ணி வரும்போது தேர் இஸ் நோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரைட்டா? அதே போல் ரெட்டை பேஸ் பண்ணும்போது டெல்டா மினிமம் கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் தே ஹேவ் கிவன் திஸ் டெல்டா மினிமம், அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சாகணும் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் லாம்டா எம் பை 2 இன்ட்டு சைன் ஏ பை 2. அப்போ வாட் இஸ் திஸ் ஏ? அதை நம்ம தெரியணும் இல்லையா? ஸோ இந்த ஏங்கிறது என்னவாக இருக்கும்? தட் இஸ் மை ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அல்லது ப்ரிசம் ஆங்கிள்னு சொல்லக்கூடிய 60 டிகிரி. அந்த 60 டிகிரியை நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம். ஸோ திஸ் வேல்யூ ஆஃப் 60 ப்ளஸ் 30/2 சைன் 60/2 சைன் 90 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் மை சைன் 45. இங்கே சைன் 60/2 என்று சொல்லும்போது சைன் 30. சைன் 45 இஸ் 1/√2, சைன் 30 இஸ் 1/2. இப்படி எடுக்கும்போது 2 டிவைடட் பை √2 தட் இஸ் மை √2. அப்போ மியூன் மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கரெக்ட். ஃபைனலி the angle of refraction for blue light in the air at exit plane of the prism is 60 degree. கரெக்டு தான். ஏன்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் போடும்போது 2 டைம்ஸ் நம்ம போடுவோம். 2 into 30 60. இதை போன ஸ்டெப்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. the value of angle of refraction is minus 2 into theta r. அதன்படி நமக்கு 60 டிகிரி அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது இல்லையா? ஸோ மை வேல்யூ இஸ் 60 டிகிரி இஸ் மை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இவ்வாறாக இந்த கொஸ்டின் முடியுது. இந்த கொஸ்டினில் நமக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் எதாவது உருவாச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், எமர்ஜென்ஸ் அந்த ரிஃப்ராக்ஷன் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ப்ரூஸ்டர்ஸ் லாவின் படி மியூ ஈக்குவல் டு tan தீட்டாவை பயன்படுத்தியிருக்கோம். ஸ்லென்ஸ் லாவில் வரக்கூடிய ஃபார்முலாவான sin a டிவைட் பை sin r பயன்படுத்தியிருக்கோம். கடைசியாக ப்ரிசம் ஆங்கிள் ஃபார்முலா கண்டுபிடிக்க ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் கொடுக்கும்போது வரக்கூடிய ஃபார்முலாஸ். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கொஸ்டினில் கொஞ்சம் சுலபமான கொஸ்டின் அப்படின்னு இந்த கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா அடுத்து பார்க்க போகிறது இதை விட வெயிட்டான ஒரு சூப்பரான கொஸ்டின் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். Let us move to the next problem. In a circuit shown in the figure, the capacitor C is initially uncharged and the key is open. In this condition, a current of 1 ampere flows through 1 ohms resistor. இதில் 1 ohm ரெசிஸ்டருங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இங்கே 1 ampere current இப்போ சப்ளை ஆகுது. The key is closed at time t equal to t0. Something that's a time. Which of the following is correct given that e power minus 1 equal to 0.36? இந்த e power minus 1ங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். The value of resistance R which is equal to 3 ohms. இங்கே தான் எல்லா ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த ஆரோட வேல்யூ என்னங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ. The value of current I1 which is equal to 2 ampere. I1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஓப்பனாக தான் கொடுத்துருக்கு, இதோட வேல்யூ கொடுக்கல. அந்த வேல்யூ I1 equal to 2 ஆன்னு கண்டுபிடிக்கணும். At t equal to t0 plus 7.2 microseconds, the current in the capacitor is 0.6 ampere. இங்கே கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டரோட கரண்ட்டு 0.6 ஆம்பியரா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் த கிவன் கண்டிஷன் ஆஃப் 7.2 மைக்ரோ கூலும்ஸ். அதை செக் பண்ணணும். மைக்ரோ செகண்ட்ஸ் கூலும்ஸ்னு போட்டிருக்கேன், சாரி மைக்ரோ செகண்ட். இது 3. ஃபார் t is infinite,
த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர். ஸோ இங்கே சி இருக்குது, அதோட க்யூவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ க்யூ விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு வி அல்லவா. சி ஆல்ரெடி இருக்குது. இந்த விங்கிறது மட்டும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் த்ரூ திஸ் சர்க்கியூட். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க். இந்த டாஸ்கில் சிம்பிளாக நம்ம ஆரம்பிக்கலாம்னா முதல் கொஸ்டினே 4வது ஆப்ஷன் சரியான்னு வெரிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்யூ விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு வோல்டேஜ். வோல்டேஜ்னு சொல்லும்போது எனக்கு 2 கெப்பாசிட்டர்ஸ் தான், 2 வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ 15 - 5ன்னு சொல்லும்போது 10 அப்படின்னு நான் போட்டுட்டேன். 2 20 20 மைக்ரோ கூலும்ஸ். ஆனால் இங்கே 12ன்னு இருக்கு, ஆன்சர் தப்பு அப்படின்னு போட்டிங்கன்னா ராங். ஏன்னா அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்னு ஒரு விஷயம் கான்செப்ட் சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர் வில் பி சம் ரெசிஸ்டோரியல் சேஞ்ச். அது என்னங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கலாம். இங்கே ஐயோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இதை கண்டுபிடிக்கணும். 2வது இடத்துல ஐயோட வேல்யூ இருக்குது 1 ஆம்பியர், ஆரோட வேல்யூ இருக்குது அண்ட் வோல்டேஜோட வேல்யூ இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினோட பேஸ். ரொம்ப பெரிய கொஸ்டின். 1 by 1 நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதலாவது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் டைம் செக்கிங் அபவுட் ஏ பி சி எஃப் 4ஐயும் செக் பண்ணுறேன். என்னோடய லூப் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 15 பாசிட்டிவ். அதுலேருந்து திஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஆர், அதற்கப்புறமா இங்கே மைனஸ் ஆஃப் ஐ இன்ட்டு ஆர், அதுக்கப்புறம் ஃபைனலாக மைனஸ். அப்போ 15 மைனஸ் ஐயோட வேல்யூவும் தெரியாது, ஆருடைய மதிப்பும் தெரியாது. மைனஸ் 1 ஆம்பியர் இன்னு 1 ஆம்பியர் 1 ஓம்ஸ், அப்புறம் -5 which is equal to 0. இது அப்படியே இருக்கலாம். 15 - 1 14 - 1. ஸோ லைக் தட் 15 - 1 14 14 - 5 9 இல்லைங்களா. ஸோ இது என்ன எடுக்கலாம், ஐஆர் அப்படிங்கிறத தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 15 - 5 10 9. இங்கே எனக்கு ஐயோட வேல்யூவும் தெரியாது, ஆரோட வேல்யூவும் தெரியாது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு ஸ்டெப்பில் அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அது என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னா, 2வதாக இருக்கக்கூடிய இந்த FCDE CDEF இந்த ஆர்டரில் எடுக்கும்போது செகண்ட் லூப்பை கண்ட்ரோல் பண்ணும்போது, ஸோ இதை கூட நீங்கள் எடுத்துங்க. ஐஆர் which is equal to 15 - 6 which is equal to 9. ஸோ கன்சிடரிங் திஸ் ஈக்குவேஷன், இங்கே வோல்டேஜ் பாசிட்டிவ், இங்கேருந்து எனக்கு கரண்ட் போகும்போது -1 ஆம்பியர் இன்ட்டு 1 ஓம்ஸ், அப்படியே ஃபாலோ ஆகிற கரண்ட் இங்கே வருது. மைனஸ் ஆஃப் த கரண்ட்டோட மதிப்பு I1 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு 3. ஸோ இதை எப்படி எழுதலாம், +5 -1 இன்ட்டு 1 -3 இன்ட்டு I1 which is equal to 0. Then 5 - 1 4 - 3 I1 equal to 0. அப்படி எழுதலாமா. ஸோ இந்த ஆர்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த கரண்ட் ஆல்ரெடி என்ன இருக்குது, இந்த லூப்பில் தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ளஸ்ன்னு எடுக்க முடியாது. ஆல்ரெடி இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அனதர் லூப். அப்படி இருக்கிற கண்டிஷனில் இட் இஸ் ஆல்ரெடி இன் -5 தான் இல்லையா. ஸோ -5 மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு 1 -3 I1 which is equal to 0. This is -6 -3 I1 equal to 0. Then the value of I1 which is equal to 6 divided by 3. So that is like I1 equal to -2 amps. கரண்ட்டுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, 2 ஆம்ஸுங்கிறது கரெக்ட். அப்போ I1ஓட மதிப்பு இங்கே 2 ஆம்ஸுங்கிறத முதல்ல நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது முதல் ஸ்டெப். அடுத்ததாக இந்த I1ஓட வேல்யூ நமக்கு இப்போது 2 ஆம்ஸ்னு கிடச்சிருச்சு. திஸ் இஸ் ஆல்சோ டன். அப்போ நம்ம இந்த ஆரோ இல்லது ஐயோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார் தி செகண்ட் ஈக்குவேஷன் ஐ நெட் அப்படின்னு சொல்லும்போது I1 + 1. அது என்ன சார், I1 + 1. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது this value of this loop I1, this is my I2. ஸோ இங்கே I1 equal to 2 ஆம்பியர், I2 equal to 1. மொத்தமாக இந்த லூப் ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது எனக்கு 3 ஆம்ஸுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. நான் ஏன் சார் இது இவ்வளோ வேலை மனக்கிட்டு இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 2 வேல்யூ கண்டுபிடிச்சா தான் மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி we have the equation 15 - IR equal to 6. இப்போ 15 மைனஸ் this value of ஐஏ 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ட்டு R equal to 6. அப்போ என்ன எடுக்கலாம், இந்த 3Rங்கிறதுக்கு தானாக இருக்கும். இந்த 15 - 6ங்கிறது 9. ஸோ 3R equal to 9, R equal to 9/3 which is equal to 3 ohms. ஸோ this is what we are finding the value. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா I1 மதிப்பு 2ங்கிறத பார்த்தோம். இந்த லூப் கண்டினியூ ஆகிற இடம் இங்கேருந்து எது வரைக்கும்,
இது வரைக்கும் கண்டினியூ ஆகுது இந்த கீ இல்லாத வரைக்கும். ஸோ இந்த கீ இது வரைக்கும் நமக்கு ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த லூப் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய I1, திஸ் இஸ் மை I2, இரண்டும் சேரக்கூடிய சேர்க்கை தான் தட் இஸ் I, which is equal to I1 plus I2. இதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா R 3 ohms அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆக ஆப்ஷன் ஏ கரெக்டு, கரண்ட் 1 கரெக்ட். இப்போ இந்த R மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, மூணுமே எதில் இருக்குது, பேரலில் இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போது இங்கே 1/3 1/1 1/3 பேரலல்னா அப்படி தானே எடுப்போம். எடுக்கும்போது 5/3 அப்படிங்கிற ஆன்சர் வருது. திருப்பி போடும்போது 3/5 ohms அப்படிங்கிறது கிடைக்குது. சரி, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலண்ட்டோட வேல்யூ எதற்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ த ஃபைனல் ஈக்குவலண்ட்னு சொல்லும்போது 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு, ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மிஸ் 10 வோல்ட்டுங்கிறது தெரியும். அதோடு நம்ம என்ன பண்ணோம், இந்த R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 3 கீழே 5 மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் 6 வோல்ட். ஸோ இந்த டோட்டல் சர்க்யூட் வித்தவுட் த கீ ஓப்பனில் இருக்கிற கண்டிஷனில் நம்ம பார்க்கும்போது 6 வோல்ட்டுங்கிறத பார்க்குறோம். வென் எவர் தேர் இஸ் அ சேஞ்ச், இந்த இடத்துல நமக்கு கீ மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சேஞ்ச் வர்ற வரைக்கும் த வேல்யூ இஸ் 6 வோல்ட்டுங்கிறத வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். அடுத்ததாக ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கும்போது நமக்கு கீ ஓப்பன் ஆகுது. எப்போன்னா இந்த கரண்ட் கண்டுபிடிக்கணும் இந்த கெப்பாசிட்டர் வென் த வேல்யூ ஆஃப் டைம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். அப்போது கரண்ட்டையும் டைமையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலானா I which is equal to Q divided by T அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். சார்ஜோட வேல்யூ தெரியுமா, நமக்கு சார்ஜோட வேல்யூ தெரியாது. வி கேன் ஃபைண்ட் த கெப்பாசிட்டியோட சார்ஜை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த I ஆஃப் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட I கண்டுபிடிக்கணும்னா ஒன்ஸ் நமக்கு சார்ஜ் வேணும். சார்ஜ் வேணும்னா இங்கே கெப்பாசிட்டர்ன்ட்டு வோல்டேஜோட வேல்யூ வேணும். அதை வேணால் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் Q divided by T, Qங்கிறது CV divided by Tன்னு போட்டுருவோம். சார்ஜோட மதிப்பு கெப்பாசிட்டன்ஸோட மதிப்பு 2 × 10⁻⁻6 மைக்ரோஃபாரட். வோல்டேஜின் மதிப்பு 6 டிவைடட் பை டைம்னு போடும்போது 7.2 × 10⁻⁻6 ஏன்னா மைக்ரோ செகண்ட்ஸ். இதுவும் கட் ஆகிடுதா, 6 12 டிவைடட் பை 2.7. ஸோ தட் இஸ் லைக் 1 டிவைடட் பை 0.6 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரைட்டா, 1/0.6 அப்படின்னு போட்டால் ஸோ தட் இஸ் லைக் 1 டிவைடட் பை 0.6. அதை 10/6ன்னு எழுதலாமா, எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 16 6 are 96. அப்போ 1.6 ஆம்பியர்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 0.6 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ராங்கா, அதுதான் கிடையாது. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச். இப்போ நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணது எல்லாமே கரெக்டு, ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்குது. அந்த சேஞ்ச் என்னங்கிறத சொல்லிடுறேன். அது என்னென்னா, இந்த டைமுங்கிறது நாட் ஈக்குவல் டு டைம் இனிஷியல் டைமோட இல்லை, இங்கே 7 இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதற்கான ஃபார்முலா என்னென்னா e⁻−t டிவைடட் பை CR அப்படிங்கிறத போடுவாங்க. டைமோட யூனிட்டு செகண்டு, கெப்பாசிட்டரோட யூனிட்டு ஃபேரடு, ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டு ஓம். ஃபேரட் என்பது தட் இஸ் லைக் Q டிவைடட் பை V, கூலும் டிவைடட் பை வோல்டேஜ். ஓம்ஸ் என்பது வோல்டேஜ் பர் ஆம்பியர், வோல்டேஜ் கட்டு. செகண்ட் டிவைடட் பை கூலும் என்பது ஆம்பியர் செகண்ட் டிவைடட் பை ஆம்பியர், ஆம்பியர் கட்டு, செகண்ட் கட்டு. அப்போ இது யூனிட்டு கம்ப்ளீட் டேலி. I ஈக்குவல் டு V டிவைடட் பை R, I which is equal to V divided by R. Vயின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ரெடி 6 வோல்ட்னு கண்டுபிடிச்சாச்சு. Rங்கிறது R equivalent plus R. இந்த 3 Rம் சேர்ந்து R, 1 ohms 3 ohms சேர்ந்தது R equivalent plus this value of 3 ohms மறுபடியும் சேர்க்குறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற 3 கீழ் 5 ப்ளஸ் 3ன்னு எடுக்கும்போது I மூங்க 15, 15 மூங்க 18 கீழ் 5, அந்த வேல்யூ தனியாக வந்துடுது. 6 மேலே இருக்குது. ஸோ தி சப்ஸ்டியூஷன் ஆஃப் e⁻t/CR, Tங்கிறது 7.2 செகண்ட்ஸு டிவைடட் பை Cங்கிறது 2 மைக்ரோஃபேரடு இன்ட்டு தட் R வேல்யூ 18/5. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது e⁻−1, அதான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 0.36. ஸோ ஒருவேளை எனக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்குது சார், எதுக்கு நான் இவ்வளோ சப்ஸ்டியூஷன்ஸ் போனோம், அதான் ஏற்கனவே e⁻−1 கொடுத்துட்டாங்களே, அப்போ ஒரு சப்ஸ்டியூஷன் அதாக தானே இருக்கும் அப்படின்னாலும் ஓகே, கரெக்ட், ரெண்டும் ஒன்று தான். ஒரு செக்கிங்காக நம்ம அதை போகணும். e⁻−1 போட்டிருக்கும்போது 0.36, 16 கீழ் 18 கீழ் 5, 6 30 டிவைடட் பை 18, 18 × 0.2, 30 × 0.26, அதாவது 60. இங்கே ஒரு டாட் 18.02 அப்படின்னு போடும்போது 60 ஒரு டாட் வச்சா 0.6 ஆம்பியர். ஒரு சின்ன வித்தியாசம் தான். I which is equal to Q divided by 3 என்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது Qவின் மதிப்பை C × V divided by Tன்னு போடும்போது 1/0.6 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1.6. இந்த ஆன்சருக்கும்
நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கும் எவ்வளோன்னா வெறும் 1 ஆம்பியர் தான் வித்தியாசம். ஆனாலும் அந்த இடத்துல எவ்வளோ அக்யூரஸியான ஆன்சர்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் என்ன செய்யணும்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத 1 முறைக்கு 2 முறை பார்க்குறது நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மே மாறுது. அதுக்காகத்தான் பண்ணுறோம். எப்போதுமே நம்மளோட மெத்தட் ஒரு கொஸ்டினில் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கும், ஒரு கஷ்டமான மெத்தட் இருக்கும். ரெண்டுத்தையுமே போட்டு அதை கூட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலி ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். Q which is equal to C into V என்று சொல்லும்போது 15 மைனஸ் 10 அதை இங்கே 2 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு வோல்டேஜ் 10ன்னு போடும்போது 20 இன்ட்டு 10⁻⁻6 கூலும், தட் இஸ் 20 மைக்ரோ கூலும் தவறுன்னு சொன்னோம். அப்போ நான் இந்த வியோட வேல்யூ என்னென்னு தான் போடுறது? 15 மைனஸ் 5 which is equal to 10ங்கிறது கரெக்டு. அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸான 3/5 போடும்போது மூவி 2 10, I2 10, மூவி 2 6. இந்த 6 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 2 12 மைக்ரோ கூலம்ஸ். அந்த ஆன்சர் அவைலபிளாக இருக்கா? அப்போ என்ன சொல்ல வரோம்னா, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 4 ஆன்சருமே கரெக்ட் அப்படிங்கிறது இதன் மூலமாக ப்ரூவ் ஆகுது. சரிங்களா? எவ்வளோ டஃப்பாக தான் நம்ம சால்வ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ளே இவ்வளோ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். நீங்கள் 100க்கு 100 எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை முதல்ல சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டஃப்பாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறது நல்லது. சரிங்களா? So this is how we have completed our problem. In the next video we will be going to see JEE Advanced 2023 paper number 1ல செகண்ட் செக்ஷன் பேஸ்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். செக்ஷனல் வைஸாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் டஃப்பான ப்ராப்ளம்ஸை நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான். நோட் வச்சு கிளியராக இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு டவுட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பிகாஸ் ஒரு கொஸ்டின் நம்மளோட சால்விங் படி வேறு மாதிரி இருக்கலாம், பட் இன்சைடட் உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஷூட் யுவர் கொஸ்டின்ஸ் இன் தி கமெண்ட்ஸ் பாக்ஸ். அதுக்கு என்னால் முடிந்த விளக்கங்களை செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடிய டிஸ்க்ளைமர் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கிராஷ் கோர்ஸ் அல்லது ரெகுலர் கோர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த என்கொயரி ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். Thanks for watching this video. Thank you.